إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள்
நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவன் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்குமாறு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும், எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களை எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடப்பதிலும் உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் அன்பான ஒரு அழைப்பாக, ஒரு ஆலோசனையாக முன்வைத்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த நாம் இந்த உலகத்தின் உயர்ச்சிக்காகவும் இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடும் நிறையவே ஓடிக்கொண்டிருக்கிறோம், நிறையவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட காலம், பருவ வயதை அடைந்து புத்தி தெரிந்த காலத்தில் ஆரம்பித்த ஓட்டம் 30, 40, 50, 60 வருடங்கள் என்று தாண்டி இந்த உலக பயணத்தில் ஏதாவது ஒன்றை சாதித்து ஏதாவது ஒரு விடயத்தில் வெற்றி கண்டு விட வேண்டும் என்கிற இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்றோ ஒரு நாள் இந்த பயணமும் ஓட்டமும் முடிந்து போகும், அது இல்லாமல் போகும் என்கிற யதார்த்தத்தையும் நாம் எல்லோரும் புரிந்திருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், மரணம் என்ற ஒன்று தினம் தினம் எங்களுக்கு பக்கத்து வீட்டிலேயும் நாம் நேசிக்கக்கூடியவர்களையும் எங்களோடு ஒன்றாக இருந்தவர்களையும் அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களும் எங்களோடு சேர்ந்து இந்த உலக பயணத்தில் ஓடியவர்கள்தான். அவர்களும் எங்களோடு சேர்ந்து இந்த உலக உழைப்பில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள்தான். ஆனால் இந்த பயணத்தின் தொடர் எங்கு போய் முடியப் போகிறது, எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், எந்த யதார்த்தத்தை அடையப் போகிறோம் என்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு பயணத்தில் தான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் மரணத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனம் என்று சொல்கிற அந்த உன்னதமான உலகத்திற்குள் நுழைந்து விடுகிறார்களோ, அந்த வசதி வாய்ப்பு மிக்க இடத்திற்கு சென்று விடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். அப்படி என்றால் மரணம் சம்பவிக்கிற, மரணத்தை எதிர்கொள்கிற இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம் நாம் வாழ இருக்கிற ஒரு உன்னதமான இடம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய பயணம், உங்களுடைய துடிப்பு எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை நோக்கியதாக விரைந்து வரக்கூடியதாக இருக்கட்டும். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியை விட விசாலமாக அவன் படைத்திருக்கிற சுவனத்தின்பால் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அழைப்பு விடுக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாம் வாழுகிற இந்த உலகத்தை பற்றி குர்ஆன் மிக அற்பமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குல் மதாஉத் துன்யா கலீல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் இருக்கிறதே, இந்த உலகத்தினுடைய வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதே, இவைகளெல்லாம் சொற்பமானவை. வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா, மறுமை என்று சொல்கிற இல்லம்தான், மறுமை என்று சொல்கிற இடம்தான் மிக சிறந்ததாகவும் என்றும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் பல இடங்களில் இந்த உலகத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எமது இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம், இந்த உலக வாழ்க்கையினுடைய லட்சியம், இந்த பயணம் சுவனத்தை நோக்கிய ஒரு கனவு. இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, இறை விசுவாசிகளாக அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பிய மக்களிடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா
அவர்களுடைய பொருளாதாரங்களையும் உடைமையையும் சுவனத்திற்கு கிரயமாக வாங்கிவிட்டான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். என் வாழ்வு, என் மரணம், இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற அத்தனை அனுபவிப்புகளும், இந்த உலகத்தில் நான் சேர்க்கிற அத்தனை செல்வங்களும் சுவனத்திற்கு ஈடாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த வசனங்கள் ஊடாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இந்த எதிர்பார்ப்பைத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயம் மிக சரியாக நிறைவேற்றினார்கள். நானும் நீங்களும் சுவனத்தை ஒரு கற்பனையாக விளங்கி இருக்கிறோம். சுவனத்து இன்பங்கள் எல்லாம், சுவனத்தில் தேனார் இருக்கும், பாலார் இருக்கும், மதுவார் இருக்கும், சுவனத்து கண்ணழகிகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள். சுவனத்தில் பணிவிடை செய்வதற்குரிய வில்தான்கள் இதா ரஐதஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, பரத்தி விடப்பட்ட முத்துக்களை போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கிற சுவனத்து சிறுவர்கள் இருப்பார்கள். தங்க குவளைகள் சுற்றி வந்து கொண்டிருக்கிற, தங்க கட்டில்களில் சாய்ந்து கொண்டிருக்கிற சுவனத்தினுடைய வீடு, அதனுடைய ஒவ்வொரு கல்லும் தங்கத்தாலும் முத்தாலும் மரகதத்தாலும் மாணிக்கத்தாலும் நவீன ஆபரணங்களாலும் ஆகி போயிருக்கிற அத்தனை இன்பங்களையும் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே நானும் நீங்களும் கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சுவனம் இப்படித்தான் இருக்கும் என்கிற, அல்லது சுவனத்தை அடைந்து கொள்ளுதல் என்கிற இந்த பயணம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வகையான கற்பனையும் ஒரு வகையான எதிர்பார்ப்பும் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் இந்த உலகத்தையே சுவனத்திற்காக வாழ்ந்தார்கள். இந்த உலகத்து பயணத்தையே ஒட்டுமொத்தமாக சுவனத்திற்கு மாற்றினார்கள். இதோ முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி அடிக்கடி பேசி இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தனித்துவமான மனிதர் இந்த பூமியில் தன் 40வது வயதில் தன்னுடைய தாவா பிரச்சார பணியை மக்கமா நகரத்தில் ஆரம்பிக்கிறார். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் உதவி தேடுவதற்கும் தலை சாய்ப்பதற்கும் அஞ்சுவதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். துப்ளிஹு, நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிற தாரக மந்திரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கலிமாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ மக்கமா நகரத்து சூழலில் அவர்கள் சொல்லொணா வேதனைகள் செய்யப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் மக்காவில் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகிற பொழுதெல்லாம் எதுவும் செய்துவிட முடியவில்லை. அவர்களுக்கு பிரதி விவகாரமாய் அல்லாஹ்வை சொன்னதற்காக அவர்கள் எல்லா வகையிலும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சபுரன் யா ஆல யாசிர் வ இன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. சபுரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். அந்த ஒற்றை வார்த்தை சுவனம் என்று சொல்கிற அந்த யதார்த்தமான உலகத்தின் ஆசை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஒட்டகங்கள் 2 கால்களும் கட்டப்பட்டு 2ஆக கிழிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மக்காவினுடைய சூழலில் தளர்ந்து போகவில்லை. சுவனம் கண் முன்னே தெரிகிறது, சுவர்க்கம் கண் முன்னே தெரிகிறது. அதை விட இந்த உலகத்தில் நான் 2ஆக கிழிக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்படுவதை விட நான் வாழப்போகிற சுவனத்தின் சந்தோஷம் எனக்கு பெரிது என்று கருதுகிறார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணியாக அல்லாஹ்வின் தூதர் வாக்களித்து விட்டார். சுவனத்தின் சந்தோஷம், இந்த உலகம் என்ன உலகம், இதில் படுகிற கஷ்டங்கள் என்ன கஷ்டம், எனக்காக அல்லாஹ்வின் தூதர் சுவர்க்கத்தை அல்லவா வாக்களித்திருக்கிறார். அபத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார் சுமையா. தளர்ந்து விடவில்லை. ஆசை முழுக்க சுவனமாக இருந்தது, கனவு முழுக்க சுவனமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்கமா நகரத்தின் பிரச்சாரத்தை காபிர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காய் எத்தனையோ விஷயங்களை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரின் பாதையில் முட்களை போடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை பொய்யன் என்கிறார்கள், பைத்தியக்காரன் என்கிறார்கள், சூனியக்காரன் என்கிறார்கள். அழுகிய ஒட்டக குடல்களை அல்லாஹ்வின் தூதரின் கழுத்தில் மேல் போட்டாவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். தயங்கவில்லை. இந்த உலகத்தின் கஷ்டங்கள், அல்லாஹுக்காய் அனுபவிக்கிற எல்லா சோதனைகளின் முடிவில் சுவனம் இருக்கிறது. பார்ப்பதற்கு ஒட்டுமொத்த கண்குளிர்ச்சிகளும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத நிம்மதி மட்டும் இருக்கிற சலாமுன் சலாமுன் சாந்தி என்ற வார்த்தையோடு நிம்மதி பெருமூச்சு விடுகிற ஒரு அழகான இடம் இருக்கிறது என்கிற அந்த ஆசைதான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரின் ஹிஜ்ரத் பயணத்தின் உடனிருந்த தோழர், அல்லாஹ்வின் தூதர் என்ற அந்த உன்னதமான மனிதர் இந்த பூமியில் தனக்கான வாழ்க்கையை வாழவில்லை, இந்த சமுதாயத்திற்கான வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று புரிந்து கொண்ட பொழுது அல்லாஹ்வின் தூதரை தன்னந்தனியாக அழைத்து கொண்டு 12 நாட்கள் மக்கமா நகரத்தில் இருந்து மதீனமா நகரத்தின் பயணம். ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பதற்கான முயற்சி. தன் உயிரை பற்றி ஒரு வினாடி கூட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயணத்தில் யோசிக்கவில்லை. ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. ஒரு கணம் முன்னே போவார்கள், ஒரு கணம் வலது பக்கம் வருவார்கள், ஒரு கணம் இடது பக்கம் வருவார்கள், ஒரு கணம் பின்னே வருவார்கள். அபூபக்கரே, ஒரே பக்கம் பாருங்களேன், ஏன் மாறி மாறி போகிறீர்கள்? இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த பக்கம் இருந்து குறிவைக்கப்படுவீர்கள் என்று தெரியாது. எந்த பக்கம் இருந்து எதிரிகள் உங்களை குறிவைத்தாலும் முதலில் ஷஹீதாகுபவன் நானாக இருக்க வேண்டும் என்றார்கள் அபூபக்கர் சித்தீக். ஆசை, இந்த உலகத்தில் மரணம் ஒன்றுதானே வரப்போகிறது, அதற்கு பின்னால் எனக்கு இருக்கிற வாழ்க்கை உயர்வானது என்கிற உன்னதமான ஆசை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்கமா நகரத்தின் செல்வந்தர், மக்கமா நகரத்தின் கோடீஸ்வரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார் என்கிற தகவல் கிடைக்கிறது. மக்கமா நகரத்தை விட்டு வெளியேறி போகிறார்கள். எதிரிகள் மறைக்கிறார்கள். ஏன் அப்துர் ரஹ்மானே, மக்காவில் சம்பாதித்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு மதீனாவுக்கு போகிறீர்களா? எல்லாம் இங்கு நீங்கள் சம்பாதித்தவைகள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, அப்துர் ரஹ்மான் ஓடி ஆடி உழைத்த செல்வம் அது. அவர் சொந்த முயற்சியால் யாரையும் ஏமாற்றாமல், யாருடைய சொத்தையும் களவெடுக்காமல் தூய்மையாக வாழ்ந்த ஒரு உத்தமர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆனால் இந்த உலகத்தின் சொத்துக்கள் அல்லாஹ்வின் தூதர் என்கிற என்னுடைய மார்க்கத்தை விட, இந்த மார்க்கம் சொல்லுகிற என் சுவனத்தை விட எனக்கு உயர்ந்ததாக இல்லை. உதறி விடுகிறார் தன் போர்வையை. மக்காவின் பொழுது கூட எனக்கு வேண்டாம், நான் அல்லாஹ்வின் தூதரோடு போகிறேன் என்கிற நம்பிக்கை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ரபிஆத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு திண்ணை தோழர், உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், வசிப்பதற்கு இடமில்லாமல் மஸ்ஜிதுன் நபவியின் முற்றத்திலே வாழ்ந்து வந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை தோழர்களில் ஒருவர், ஒரு வாலிபர், வெறும் 18 அல்லது 20 வயதிற்குட்பட்ட ஒரு வாலிபர். அவரின் ஒட்டுமொத்த பணி அல்லாஹ்வின் தூதருக்கு பணிவிடை செய்வதுதான். அல்லாஹ்வின் தூதர் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், எல்லா பணிவிடைகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் இஷா தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்குள் போய் அல்லாஹ்வின் தூதர் தூங்குகிற வரைக்கும், தூங்கிவிட்டார்கள் என்று தெரிகிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரின் வீட்டு வாசலில் காத்திருப்பார் ரபிஆத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய பணிவிடைகளை எல்லாம் பார்த்துவிட்டு என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரபியாவே, நீங்கள் எனக்காக இவ்வளவு பணிவிடை செய்கிறீர்கள், ஏதாவது கேளுங்கள்.
உங்களுக்கு எதையாவது தர வேண்டும் போல் இருக்கிறது. சல்னி யா ரபியா உஅதீக, நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் ரபியா, நான் உங்களுக்கு தருகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ். வாக்குறுதி மாறாத மனிதர். அவர் கேட்டால் அர்ஷுடைய ரஹ்மான் தடையின்றி கொடுக்கிற மனிதர். ரபியா நினைத்திருந்தால், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு வீடு வேண்டும் யா ரசூலல்லாஹ், ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் யா ரசூலல்லாஹ், ஒரு அழகான மனைவி வேண்டும் யா ரசூலல்லாஹ், வசதியான வாழ்க்கை வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தாருங்களேன் என்று கேட்டிருக்கலாம். வாலிபர், இளமை துள்ளி விளையாடுகிற பருவம், அத்தனை உலகின் ஆசைகளும் உள்ளத்தில் ஊற்றெடுக்கிற வயது. சொல்லுகிறோமே இன்று வாலிபம் அப்படித்தான், அனுபவிப்பதற்குத்தான் என்று சொல்லுகிறோமே. அதே ரபியா அல்லாஹ்வின் தூதரின் பாசறையில் புடம்போடப்பட்ட மனிதர். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், நான் சுவனத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், நான் சுவனத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்கள், சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் உங்களோடு நாங்கள் புழங்கிக் கொண்டிருக்கிறோம், பழகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவர்க்கத்தில் உங்களை காண முடியாமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் சந்தோஷம் வேண்டாம். என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சுவனமாக இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அந்த சுவனத்திலும் உங்கள் திருமுகத்தை கண்டு உங்கள் அருகாமையில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஒரு வாலிபரின் ஆசை, ஒரு வாலிபரின் கனவு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, சஹாபா சமூகம் அப்படித்தான் யோசித்தார்கள். அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, உஹது போர்க்களம். முஸ்லிம்களுக்கு ஒரு கட்டத்தில் தோல்வி ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி உஹது முழுக்க பரவுகிறது. 3 நாட்கள் சாப்பிடவில்லை. 3வது நாள் கையிலே கொஞ்சம் பேரித்தம்பளம் கிடைக்கிறது. உஹது மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. உஹதில் அல்லாஹ்வின் தூதர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி மட்டும் தான் கேட்கிறது. கையில் இருந்த பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு முடிப்போம் என்று கூட நினைக்கவில்லை. தூக்கி வீசுகிறார் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. ஓடோடி வருகிறார் யுத்த களத்திற்கு. எதிரிகளை கண்டு புறமுதுகிட்டோடுகிற சஹாபாக்களை கூவி அழைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் இல்லாத பூமியில், அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டதற்கு பின்னால் நீங்கள் ஏன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? இதோ உஹது மலைக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு சுவனத்து வாடை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சுவனத்தை உலகிலேயே சுவாசித்து விட்டு அல்லாஹ்வின் தூதரின் பாசறையில் வளர்ந்த அந்த அன்பு தோழர் எதிரிகளின் பக்கம் ஊடறுத்து போகிறார், வெட்டப்படுகிறார். 80ற்கு மேற்பட்ட வெட்டு காயங்கள், உடல் முழுக்க சல்லடையாக்கப்படுகிறது. அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதின் ஷுஹதாக்களை எல்லாம் அடையாளப்படுத்தி வருகிறார்கள். ஒரே ஒரு ஜனாசா, அடையாளமே தெரியவில்லை. யார் இவர்? எல்லோரும் வந்து பார்த்து போகிறார்கள். கடைசியாக அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அவர்களுடைய கைவிரலின் பெருவிரல் அடையாளத்தை வைத்து, இதோ இது என்னுடைய கணவர் அனஸ் இப்னு நதுர் தான் என்று அடையாளம் காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சுவர்க்கம், சுவர்க்கத்தினுடைய கனவு, சுவர்க்கத்தினுடைய ஆசை, இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்கள். அனஸ் இப்னு நதுருக்கும் மனைவி இருந்தார், அனஸ் இப்னு நதுருக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் இந்த உலகத்தை நான் அனுபவிப்பதை விட இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களையும் தூக்கி சாப்பிட்டு விடுகிற இந்த உலகத்தின் அத்தனை கோடான கோடி சுகங்களுக்கும் ஒரு வினாடியேனும் ஈடாகாத சுவனத்து வாழ்க்கைதான் என் வாழ்க்கையின் சந்தோஷம் என்று கருதுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்கள் சுவனத்தை கண்ட முறை, சுவனத்தை ஆசைப்பட்ட முறை. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்கள் சுவனம் போக மாட்டீர்கள், நலவை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்கிற வசனம். அபூ தல்ஹா ஆடி போகிறார். மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே
மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் அபூ தல்ஹாவினுடைய தோட்டம், பியருஹா பைரஹா தோட்டம் என்று நாம் அழைக்கிற தோட்டம், அவருக்கு மிக விருப்பமான பூமி. யா ரசூலல்லாஹ், ஓடோடி வருகிறார் அபூ தல்ஹா. இந்த உலகத்தின் சந்தோஷமா, அல்லாஹ்வினுடைய வெற்றியா, சுவனமா என்று நினைக்கிற பொழுது ஓடோடி வருகிறார் அபூ தல்ஹா. யா ரசூலல்லாஹ், நான் விரும்புகிற தோட்டம் இது, நான் நேசிக்கிற இடம் இது. அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ், வேண்டாம் எனக்கு. அபூ தல்ஹாவே, இது உன்னுடைய குடும்பத்திற்கு தேவைப்படும் அல்லவா, பெருமதியான ஒரு இடம் அல்லவா, முழுமையாக கொடுக்க போகிறீர்களே, வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் வேண்டுமானால் என் குடும்பத்திற்கு பிரித்து கொடுத்து விடுங்கள். நான் விரும்புகிற இந்த சொத்தை அல்லாஹுக்காக இழந்து அல்லாஹுவினுடைய சொத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லாஹுவினுடைய சொத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ஈமானிய உறவுகளே, ஈமானிய உறவுகளே, இம் சஹாபா சமூகம் சுவனத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? சுவனத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? பத்ர் யுத்தகலம், உமைர் பின் ஹம்மாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் ஷஹீதானால் என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உண்மையாகவா? எனக்கு சுவனம் கிடைக்குமா? அந்த சுவனத்தின் சந்தோஷம் கிடைக்குமா? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளங்களிலும் ஊசலாடிடாத, பலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண் குளிர்ச்சியிலிருந்து நாங்கள் மறைத்து வைத்திருப்பதை இந்த உலகின் எந்த ஆத்மாவும் மறைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த சுவனம் எனக்கு கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஆம், உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகளின் பக்கம் புகுந்து போகிறார் உமைர், ஜனாசாவாக திரும்பி வருகிறார், ஜனாசாவாக திரும்பி வருகிறார். சுவனத்தின் மீதான ஆசை, சுவனத்தின் மீதான கனவு. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த உலக வாழ்க்கையில் தினம் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற, மரணிக்கவர்களை எல்லாம் வழி அனுப்பி கொண்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த சுவனத்திற்காக என்ன விலை கொடுத்திருக்கிறோம் உறவுகளே? இந்த சுவனத்திற்காக என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் மௌத்தாகினால் கூட சுவனத்திற்காய் உறுதிச்சீட்டு எழுதி கொண்டு வந்தவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவனத்திற்காக எந்த விலையும் கொடுக்கவில்லை. ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதோ இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நல்ல நாள், அல்லாஹுடைய அருள் மிக்க நாள், மறுமை ஏற்பட போகிற நாள், நாட்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிற நாள். இன்றைய நாளில் அதிகாலை வேளையில் அல்லாஹுக்காக சுபஹு தொழுகையை ஜமாஅத்தாக நிறைவேற்றிவிட்டுத்தான் இந்த சபைக்கு, இந்த ஹுத்பாவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஈமானிய உறவுகள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இந்த சபையில் இருப்போம்? இந்த ஒரு மாத காலம், இதோ இன்று 19ஆம் திகதி 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் 19ஆம் திகதியில் இருந்து இந்த ஒரு மாத காலமும் என்னுடைய நாட்களில் ஒரு நேர சுபகு கூட எனக்கு தவறவில்லை என்று சொல்கிற ஈமானிய சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? என்ன விலை கொடுத்திருக்கிறோம்? நான் படுக்கையில் போட்டு இருக்கிற என் போர்வையை தூக்கிவிட்டு அல்லாஹுக்காக கேவலம் இந்த தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு நான் பள்ளிக்கு வர முடியவில்லை என்றால் நான் சுவனத்தை ஆசைப்படுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது எனக்கு? சுவனத்தை கனவு காண்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள், இறை விசுவாசிகள், அல்லாஹுவை நம்பியவர்கள், சுவனத்தின் சொந்தக்காரர்கள், சுவனத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளமெல்லாம் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்றாவது ஒரு நாள் நான் கடையில் நிற்கிற பொழுது, நான் வெளியில் நிற்கிற பொழுது, நான் பீச்சில் இருக்கிற பொழுது, நான் ஒரு கல்யாண வீட்டில் நிற்கிற பொழுது, நான் ஒரு மையத்து வீட்டில் நிற்கிற பொழுது, ஊர் முழுக்க பள்ளி வாசல்களில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் செவிகளுக்குள் துளைக்கிறதே, உள்ளத்திற்குள் இறங்கியதா? உள்ளத்திற்குள் இறங்கியதா? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஃமின்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், அவர்கள் வெற்றியாளர்கள்,
அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. தொழுகைக்காக உள்ளச்சத்தோடு ஓடி வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சுஜூதில் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றி பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்தில் கடைசியாக தௌபா செய்த பாவ மன்னிப்பு தேடிய சந்தர்ப்பம் எப்பொழுது? அன்புக்குரிய என் ஈமானிய உறவுகளே, சுவனம் அவ்வளவு விலை குறைந்த பொருளா? நான் விரும்பினால் தொழுவேன், விரும்பினால் தொழுகையை விடுவேன், நினைத்த நேரத்தில் தொழுவேன், கிடைத்த வக்தை தொழுவேன் என்று சொல்லி நானும் நீங்களும் அசால்ட்டாக இருந்துவிட்டு அசட்டையாக இருந்துவிட்டு எனக்கும் உங்களுக்கும் சுவனம் வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு நானும் நீங்களும் நினைப்பதை போன்று சுவனம் என்ன அவ்வளவு விலை குறைந்த பொருளா? வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹா வதுல்லிலத் குதுபுஹா தத்லீலா வயுதாஃபு அலைஹிம் பியானியத்தின் மின் ஃபித்தத்தின் வஅக்வாப் கானத் கவாரீரா வதானியத்தன் அலைஹிம் திலாலுஹா, அதனுடைய நிழல்கள் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். வதுல்லிலத் குதுபுஹா தத்லீலா, அதனுடைய கிளைகள் எல்லாம் சுவர்க்கத்தின் மரத்தின் கிளைகள் எல்லாம் கை கட்டுகிற தூரம் வரைக்கும் தொங்கி போயிருக்கும். வயுதாஃபு அலைஹிம் பியானியத்தின் மின் ஃபித்தத்தின் வஅக்வாபின் கானத் கவாரீரா, எங்களை சூழ வெள்ளியாலும் முத்துக்களாலுமான கோலைகள் சுற்றி கொண்டிருக்கிற சுவனம் அந்த சுவனம். அது சந்தோஷங்களின் உறைவிடம், அது நிம்மதியின் உறைவிடம், அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாத இடம். இந்த உலகில் சாதாரண ஒரு சில பவுன் தங்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக வாழ்நாளை செலவழிக்கிறேன். 10 வருடம் வெளிநாட்டில் இருந்து உழைத்த சேமிப்பு, கட்டிய ஒரு வீடும் வாங்கிய ஒரு 5 பவுன் நகையும் என்று சொல்லி போகிற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். உறவுகளே, வீட்டின் ஒவ்வொரு கல்லும் தங்கம், வீட்டின் ஒவ்வொரு கல்லும் முத்து, வீட்டின் ஒவ்வொரு கல்லும் மரகதம், வீட்டின் ஒவ்வொரு கல்லும் மாணிக்கம், முற்றத்தில் பறந்திருக்கிற மணல்கள் எல்லாம் கஸ்தூரி, வியர்வை கூட கஸ்தூரி வாசம். எந்த ஒரு அவஸ்தையும் கிடையாது, மலசல தேவைகள் கிடையாது. அனுபவிக்கிற சுகங்களை அனுபவிக்க 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 இன்பம் கூடிக்கொண்டே போகும். திகட்டாத உலகம் சுவனம். அந்த சுவனத்திற்கு நான் கொடுக்கிற விலை ஒரு நாளைக்கு 3 நேர தொழுகை, அதுவும் கிடைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில். உறவுகளே, உறவுகளே, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிக்கு வர வேண்டும், வந்தால் தான் ஜும்மாவுடைய தொழுகையில் கலந்து கொண்டதான கூலி கிடைக்கும் என்று சின்ன பிள்ளையில் இருந்து சொல்லி இந்த நாட்டினுடைய அரசாங்கம் கூட வெள்ளிக்கிழமை அரச ஊழியர்களுக்கும் பாடசாலைகளுக்கும் முஸ்லிம் பிரதேசங்களில் விடுமுறைகள் தந்து நேர காலத்தோடு கலைத்து அனுப்பி பள்ளிக்கு போங்கள் என்றால் சுவனத்தை ஆசைப்படுகிற சமூகம் இமாம் மிம்பரில் இருந்து இறங்குகிற நேரம் வந்து சேருகிறோமே, யாரிடத்தில் அன்புக்குரியவர்களை இதை போய் சொல்லுவது? யாரிடத்தில் இதை போய் சொல்லுவது? என் சுவனம், என் கனவு, என் லட்சியம், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. என் உடல், என் உயிர், என் ஆத்மா, என் சொத்துக்கள் எல்லாம் சுவனத்திற்கு கிரயமானவை. அப்படி என்றால் நான் வாழுகிற வாழ்க்கை அது சுவனத்திற்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே. இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் விழித்து சொல்லுகிறேன், ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்து பாருங்கள். இந்த நிமிடம் உங்களுடைய மௌத்துக்கான நேரமாக இருந்தால், இந்த நிமிடம் உங்களுடைய மௌத்துக்கான நேரமாக இருந்தால், உங்களுடைய உயிரை பறிப்பதற்கு இந்த இடத்திற்கு சுவனத்து வானவர்கள் வருவார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய வானவர்கள் வருவார்களா என்கிற ஒரு கற்பனையை என் ஈமானிய சகோதரர்களே உள்ளத்தில் கொஞ்சம் இருத்தி கேட்டு பாருங்களேன். அல்லாஹுக்காக நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு சுவனத்தை ஆசைப்படுகிற சமூகமாக மாற வேண்டும் என்று துடிக்கிற நாம் அன்புக்குரியவர்களே எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்?
எந்த பயணத்தை நோக்கி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் லட்சியம் சுவனமாக இருக்கிற பொழுது அதை அலட்சியம் செய்துவிட்டு இந்த உலகத்தில் அப்படி எதை சாதித்து விடப் போகிறேன் என்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்டு பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எப்பொழுதும் அவனுக்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய என் ஈமானிய உறவுகளே, நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து போகக்கூடியவர்கள், இந்த உலக வாழ்க்கையின் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் மறுமையினுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஏதோ ஒன்றை அடையப் போகிறோம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள். இருந்தால் அது சுவனத்து பூஞ்சோலையாக இருக்கும், இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகின் படுகொலியாக இருக்கும். இந்த இரண்டில் ஏதோ ஒன்றை தெரிவு செய்கிற பயணத்தில் தான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே பயனில் மெல்ல மெல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்றோ ஒரு நாள் இந்த பேசிக்கொண்டிருக்கிற நான் இந்த மிம்பர் படிகளில் இருந்து இறங்குகிற உத்தரவாதம் எனக்கும் கிடையாது. இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் சகோதரனும் வயோதிபனும் இந்த இடத்தில் இருந்து வெளியில் செல்லுகிற உத்தரவாதம் உங்களுக்கும் கிடையாது. இந்த பயணத்தில் நான் இப்பொழுது சுவனத்து பூஞ்சோலையை அடைகிற நிலையில் இருக்கிறேனா, நரகத்தின் படுகொலியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேனா? என் ஈமானிய உறவுகளே, முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரத்தின் பாடங்களை தினம் தினம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கம் வாழ வேண்டும் என்பதற்காக எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த நாட்டை, தான் நேசித்த பூமியை, தன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை நாட்களையும் கழித்த இடத்தை 53 ஆண்டுகள் தான் ஓடி ஆடி தவழ்ந்து விளையாடி தன்னுடைய இளமை பருவத்தின் வாலிபத்தை ஆரம்பித்து அதற்கு பின்னால் நபித்துவம் பெற்று தான் வியாபாரியாக மிளிர்ந்து தான் ஒரு இடையனாக வாழ்ந்து வாழ்க்கையின் எல்லாவற்றையும் கழித்த தான் சொந்த பூமி மக்கா நகரத்தின் பூமி. அந்த பூமியை விட்டு அகதியாய் துரத்தப்படுகிறார்கள். நமது பாஷையில் சொல்வது என்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த உடையோடு ஒரே இரவில் மக்காவில் இருந்து மக்கத்து தலைவர்களால், மக்கத்து குறைஷிகளால், மக்கத்து காஃபிர்களால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதியாக மதீனாவை நோக்கி விரட்டப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பயணத்தினுடைய வழி அல்லாஹுவின் தூதரின் ஒற்றை வார்த்தையில் தெரிந்தது. மக்கா நகரத்தை விட்டு வெளியேறுகிற பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து சொன்னார்கள், மக்கா நகரமே, என் இதயத்தில் மிக விருப்பத்திற்குரிய பூமியாக நீதான் இருக்கிறாய். உன்னுடைய சமுதாயம், உன்னோடு இருப்பவர்கள் என்னை அங்கிருந்து வெளியேற்றவில்லை என்றால் நிச்சயமாக நான் உன்னிலிருந்து ஒரு பொழுதும் வெளியேறி சென்றிருக்க மாட்டேன் என்று அந்த மக்கா நகரத்தின் மீதான அன்பையும் ஆதங்கத்தையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி விட்டுத்தான் மதீனா நகரத்திற்கு போகிறார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக. உறவுகளே, அந்த மார்க்கத்தின் சொந்தங்களாக, அதன் பிறப்பிலிருந்து அந்த மார்க்கத்தை சுமந்தவர்களாக முஸ்லிம் பிரதேசத்தில் ஈமானிய பேரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்களை ஹிஜ்ரத் செய்கிறீர்கள்? அல்லாஹுக்காக எத்தனை மணி நேரங்களை ஒதுக்குகிறீர்கள்? பள்ளிவாசல்களில் ஜும்மாவை தவிர கடந்த சில வருடங்களாக எங்கள் ஈமானிய சமுதாயம் ஜும்மாவை தவிர வேறு எந்த மார்க்க நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை என்று கங்கணம் கட்டி செயற்படுவதை போன்று அன்புக்குரியவர்களே இருக்கிறோமே. அல்லாஹுடைய மார்க்கத்தின் இந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் கேட்க மாட்டானா? விசாரிக்க மாட்டானா? அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் விளங்குவதற்கும் நேரம் எடுக்க முடியவில்லை என்று எப்படி சகோதரர்களை சொல்ல போகிறோம்?
ரமலான் முடிந்து 3.5 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இதோ முஹர்ரத்தின் 15வது நாட்களை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3.5 மாதங்களில் ஒரு முறையேனும் அல்லாஹுடைய கலாமை ஓதி முடித்திருக்கிறேன் என்று சொல்கிற ஈமானிய சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? படைத்த ரப்பினுடைய வார்த்தைகளை வாசிப்பதற்கு நேரமில்லை. இந்த உலகின் அத்தனை சுகங்களையும் தேடிய பயணத்தில் என் வாழ்நாளின் 24 மணி நேரத்தையும் நான் செலவழித்து விட்டு எனக்காக ரப்பு தயாரித்திருக்கிற சுவனம் மட்டும் வேண்டும் என்று ஆசைப்படுதல் எப்படி நியாயமாகும்? ஈமானிய உறவுகளே, எப்படி நியாயமாகும்? அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தைகள். பள்ளி வாயில்களில் தப்சீர் வகுப்புகள், சில பள்ளிவாசல்களுக்கு போயிருக்கிறோம். ஃபிக்ஹ் வகுப்புகள், தப்சீர் வகுப்புகள், ஹதீஸ் வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அங்கு வந்திருக்கிற ஆலிம் அதை விளங்கப்படுத்துவார். முன்னே பார்த்தால் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஈமானிய சகோதரர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த மஹல்லாவில் இருக்கிற நூற்றுக்கணக்கான சகோதரர்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான பெருமானம் அப்படித்தான் இருக்கிறது. என் வாலிப சமுதாயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கண் விழித்து சிந்தித்து பாருங்கள். OL AL படிக்கிற 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிற பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் இந்த சபையில் இருப்பீர்கள். எந்த பள்ளியிலாவது அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர யாராவது வாலிபர்கள் நேரத்துக்கு வந்து தொழுகிறார்களா? வாலிப சமுதாயமே, அல்லாஹுடைய வாலிபத்தை, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த பருவத்தை அல்லாஹுக்காக கழிக்க வேண்டும் என்று துடிக்கிற சமுதாயமே, அல்லாஹுக்கு மாற்றமாக அத்தனை ஹராத்தையும் செய்து கொண்டு, அத்தனை பாவங்களையும் செய்து கொண்டு, சினிமாக்களும் காதலும் சீரழிவுகளும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டு, யூத நசாராக்களுடைய கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு காண்கிறீர்களா? இந்த உலகம் அல்லாஹுடைய பூமி அல்லவா? இந்த உலகத்தின் சொந்தக்காரன் படைத்த ரஹ்மான் அல்லவா? அவன் உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். உங்கள் செயல்களை எல்லாம் பதிந்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே. ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நோயை கொண்டு, ஒரு அனர்த்தத்தை கொண்டு, ஒரு விபத்தை கொண்டு, ஒரு நெருக்கடியை கொண்டு உங்களை பிடித்து விட்டால், ஏன் உங்கள் கண்முன்னே உங்கள் வயதுள்ள வாலிபர்கள் எத்தனையோ பேர் வைத்தியசாலை கட்டில்களிலே வாழவில்லையா? விபத்துக்களிலே சிக்குண்டு கைகளும் கால்களும் இழந்த நிலையில் நடக்க முடியாமல் இன்னொருவருடைய உதவியோடு நடமாடவில்லையா? அதையும் தாண்டி வாழ வேண்டிய வயதில் எத்தனையோ பேர் மண்ணறையை நோக்கி நகரவில்லையா? கபருக்குழிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் உடன்பிறப்புகள், உங்களுடைய பேட்ச்மேட்டுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த பூமியில் நீங்கள் கண்டதே இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை, இந்த வாலிபம், இந்த இளமை பருவம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் சுஜூது செய்வதற்கு உங்களுக்கு இடம் தரவில்லை என்றால் உங்களுடைய வயோதிபத்தை அல்லாஹ் சந்தோஷமாக தருவான் என்று நினைக்கிறீர்களா? என் வாலிப சமுதாயமே, ஒரு அடிப்படையை ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு பாவத்திற்கும் பிரதிபலனை பெற்றுக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுக்க மாட்டான், நீங்கள் தௌபா செய்தாலே தவிர. நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையின் வாலிபம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் கேட்க முடியாது, யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன். நான் நினைத்ததை செய்வேன். என் நேரமெல்லாம் மைதானத்தில் கழிகிறது. என் பொழுதுகள் எல்லாம் கையடக்க தொலைபேசியோடு கசந்து போகிறது. நான் அந்நிய பெண்களோடு உறவாக இருப்பேன், அடுத்தவர்களோடு எப்படியும் இருப்பேன். என் ஆடைகள் எல்லாம் அது முழங்காலுக்கு மேலே வந்தாலும் சரி, கரண்டைக்கு கீழே போனாலும் சரி, எந்த கணக்கெடுப்பும் கிடையாது. என் முகத்தில் இருக்கிற தாடியை கூட வலித்தரிப்பேன். எனக்கு சுண்ணாக்கள் தெரியாது, எனக்கு அல்லாஹ்வின் தூதர் கிடையாது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் கிடையாது.
கிடையாது. என் வாலிபம், என் நாகரிகம் என்று நினைக்கிறீர்களா? இது அல்லாஹ்வுடைய பூமி. இந்த வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தந்த பிச்சை. பறிப்பான், பிடிப்பான். வல்லதீன கத்தபூ பிஆயாத்தினா சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். உங்களுடைய பருவ வயதை அடைந்தும் உங்களால் தொழ முடியவில்லையா? சுஜூது செய்ய முடியவில்லையா? அல்லாஹ்வை பின்பற்ற முடியவில்லையா? அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க முடியவில்லையா? அல்லாஹ்வுடைய குர்ஆனிய வசனங்களை எல்லாம் அப்படியே பொய்ப்பித்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத புறத்தில் அவர்களை மெல்ல மெல்ல நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பிடிப்பான் உறவுகளே, பிடிப்பான் என் வாலிபர்களே. அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிடிக்கலாம், உங்களுக்கு கிடைக்க இருக்கிற பிள்ளைகளில் பிடிக்கலாம், உங்களுக்கு வர இருக்கிற வாழ்க்கையில் பிடிக்கலாம். பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் புறக்கணித்து, மார்க்கத்தின் அத்தனை அம்சங்களையும் புறக்கணித்து வாழ்க்கையை தேடிக்கொள்ளுகிற எத்தனையோ உறவுகளை பார்க்கிறோம். கடைசியில் வாழ்ந்து கழித்தது மொத்தமாக ஒரு வருடம்தான், வாழ்ந்தது மொத்தமாக 1.5 வருடங்கள் தான். ஒரு திருமணம், 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம் வந்து நிற்கிறான் என் வாலிபன். வயதை பார்த்தால் வெறும் 25. வயதை பார்த்தால் வெறும் 25. முதலாம் திருமணத்திலும் நிம்மதி இல்லை, 2ஆம் திருமணத்திலும் நிம்மதி இல்லை, தோல்வி. 3ஆம் திருமணத்திற்காய் வந்து நிற்கிறான். அப்பொழுதுதான் அவன் வாழ வேண்டிய பருவம். தோற்று போகிறான், தோற்று போகிறான். ஏன்? வாலிபம் அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்யப்படவில்லை. வாலிபம் அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்யப்படவில்லை. மஹ்ஷருடைய வழியில் இந்த வாலிபம் குறித்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுவனத்தை நோக்கி நகர முடியாது என்கிற ஆழமான வார்த்தை உனக்கு தந்த இந்த வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று ஒவ்வொரு வாலிபனையும் பார்த்து அல்லாஹ் கேட்பானே. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மஹ்ஷருடைய வழியில் பாதம் நகர முடியாது என்றார்களே என் தலைவர். அன்புக்குரியவர்களே, எப்படி நகர்த்த போகிறோம்? வாலிபர்கள் சிந்தியுங்கள். நான் ஓஎல் படிக்கிறேன், நான் ஏஎல் படிக்கிறேன், நான் யூனிவர்சிட்டியிலே இருக்கிறேன், நான் காலேஜிலே இருக்கிறேன், நான் டிப்ளோமா செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன கோர்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நேரம் இல்லை. என் பொழுதுகள் எல்லாம் வீணாக கழிகின்றன, என் நேரங்கள் எல்லாம் வீணாக கழிகின்றன. நான் குர்ஆன் ஓதியது கிடையாது, நான் நோன்பு கூட ஏதோ கடமைக்காக செய்கிறேன். என் தொழுகைகள் அப்படியே ஜீரோவிலே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களை, என்ன நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்ன நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வாழ்க்கை யாருக்கு சொந்தமானது? இந்த வாழ்க்கையை யார் தந்தது? அந்த அருளாளன், அந்த அன்பாளன், அந்த ரஹ்மான் ஒரு அன்புள்ளவனாக, மன்னிப்பாளனாக, நன்றி உள்ளவனாக இல்லாது இருந்தால் இன்று எங்களை எல்லாம் பிச்சைக்காரர்களாக, வெறும் நோயாளிகளாக அவன் ஆக்கி இருப்பானே. இந்த வாலிபத்தை அவன் தந்ததற்காக என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம் உறவுகளே? எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, சுவர்க்கத்தை ஆசைப்படுகிற சமுதாயத்தின் திருமண நிகழ்வுகளை போய் பார்த்தால் இன்று டிக்டாக் கலாச்சாரம், சமூக வலைத்தளங்களில் காணுகிற அனாச்சாரங்கள், சகோதரர்களே, சொந்த மனைவியை வைத்து, சொந்த மகளை வைத்து வெட்கமில்லாமல், ரோஷமில்லாமல் டிக்டாக் செய்து அதிலே இரட்டை வசனங்களை கொண்ட சினிமா பாடல்களை போட்டு வெறும் இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒரு சில ரூபாய்களுக்காக, ஒரு சில கொமாண்டுகளுக்காக, ஒரு சில ஷேர்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமே. மஹ்ஷருடைய வழியும் சுவனத்தின் பெருமானமும் உள்ளத்தில் ஏன் சகோதரர்களை இல்லாமல் போனது? உள்ளத்தில் ஏன் சகோதரர்களை இல்லாமல் போனது? திருமணங்களில் சுமந்து வருகிற, திருமணத்திற்கு முன்னால் நடக்கிற நிகழ்வுகளில் அடையாளம் போடுதலில் ஆரம்பித்து மருதாணி கலாச்சாரம் என்று போய்கொண்டிருக்கிற தொடர் அத்தனை அந்நிய கலாச்சாரங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய அத்தனை விஷயங்களையும் பகிரங்கமாக செய்துவிட்டு, செலவழித்து செய்துவிட்டு, அல்லாஹுவோடு போட்டி போட்டுவிட்டு, அல்லாஹ் என்ன செய்கிறான் பார்ப்போம், நான் இப்படித்தான் செய்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாலிப சமுதாயமே, ரப்பினுடைய விஷயத்தை பயந்து கொள்ளுங்கள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். ரப்பினுடைய பிடி மிக கடினமானது. அல்லாஹுவோடு விளையாடாதீர்கள். ஒவ்வொரு தந்தையை பார்த்தும் சொல்லுகிறேன், ஊர் வழக்கம், சமுதாய வழக்கம்,
யார் என்னை எப்படி நினைப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய மகளின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் அடையாளம் போடுதல் என்று சொல்லுகிற மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆடு மாடுகளை விற்பதை போன்று என் மகள் இன்னொருவனோடு ஓடி விடுவாள், இன்னொருவனை பார்த்து விடுவாள், இதோ நீங்கள் பேசியதற்கு ஒரு அடையாளத்தை போடுங்கள் என்று சொல்லி ஒரு தங்க நகையை, ஒரு செயினை, ஒரு மோதிரத்தை வாங்கி எடுக்க வக்கில்லாமல் தான் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்களா? இந்த அனாச்சாரம் உங்களுக்கு கேவலமாக தெரியவில்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துவதாக தெரியவில்லையா? சிலைகளை தூக்குவதை போன்று, சிலைகளை சுமந்து போவதை போன்று. ஒரு காலத்தில் சகனில் போனது இன்று அலங்கார பேப்பர்களில் போகிறது. பெயர் மட்டும் வித்தியாசம். செப்பு என்று போனது கிஃப்ட் என்று போகிறது. எல்லாம் அனாச்சாரம், எல்லாம் அனாச்சாரம். இசைகள், கேளிக்கைகள், பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கேவலமாக இருக்கிறது உறவுகளே. போட்டோஷூட் கலாச்சாரம், போட்டோஷூட் கலாச்சாரம். சுவனத்தை ஆசைப்படுகிற என் சமுதாயமே, ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்க போகிறோமா? மூடிய அறைக்குள் செய்ய வேண்டியதை வெட்ட வெளியில் செய்து கொண்டு, கட்டி அணைத்துக் கொண்டு, தூக்கி கொண்டு, முத்தமிட்டுக் கொண்டு, வெட்கமில்லாமல் போட்டோ எடுத்து அதை முகநூலிலே போட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பள்ளி வாசலுக்குள் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற நிலையில் உங்களுடைய மனைவியை இந்த இடத்தில் வைத்து கட்டிப்பிடிப்பதற்கு ஒரு ரோஷமுள்ள ஆம்பிள்ளை விரும்புவானா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சாட்சி பெரியம்மாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபையில் உங்களுடைய மனைவியை கட்டி அணைத்து முத்தமிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? அதை விரும்பாத ரோஷம் ஏன் ஒரு சமூக வலைத்தளத்தில் என் மனைவியை தூக்கி கொண்டு பிடிக்கிற போட்டோவை இன்னொருத்தன் போடுகிறான் அல்லது நானே போடுகிறேன், அதை பார்த்து எப்படி சந்தோஷம் அடைவதற்கு மனசு வருகிறது? இந்த உணர்வு, இந்த ஈமானிய ரோஷம் ஏன் சகோதரர்களை செத்து போனது? இவைகளெல்லாம் சாதாரணமாக எங்களுடைய ஆதங்கங்கள் அல்ல அன்புக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பாசம். அல்லாஹ்வின் தூதர், இந்த உலகின் அற்புதமான மனிதர், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த உலகில் ஒரு தூய்மையான வாழ்க்கை யாரும் வாழ முடியாது உறவுகளே. வெற்றிகரமான வாழ்க்கை யாரும் வாழ முடியாது. அவருடைய முன்மாதிரிகளை விட இந்த உலகத்தில் எவனுடைய முன்மாதிரிகளும் சிறந்ததாக இருக்காது. தோற்று விடுவோம் உறவுகளே, தோற்று விடுவோம். அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றாத சமுதாயம், கலிமா சொன்ன சமுதாயம், நாங்களே அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றவில்லை என்றால், உயிரை விட மேலாக நேசிக்கவில்லை என்றால், சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், யார் சகோதரர்கள் இதை எடுத்துக்கொள்ள போகிறார்? மனோ இச்சை, ஆசை, இந்த உலகத்தின் சந்தோஷம், இந்த உலகத்தின் சந்தோஷம். ஏன் மௌத் இல்லையா? மறுமை இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் நீங்கள் திருமணத்தின் பொழுது தூக்கி போகிற இத்தனை விஷயங்களுக்கான செலவுகளை பற்றி கேட்க மாட்டானா? ஏன் இவையெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள் என்று உனக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் செய்தார்களா? ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் நடந்த திருமணங்களில் இப்படியெல்லாம் நடந்ததா? ஏன் அந்த ஒரு நாளின் சந்தோஷத்தை தியாகம் செய்து வாழ்நாளின் இன்பத்தை, சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏன் சகோதரர்களே இல்லாமல் போனது? கடைசியில் எப்படி வந்து நிற்கிறோம் தெரியுமா? திருமணத்தில் எல்லா ஆடம்பரங்களையும் செய்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தூக்கி வீசிவிட்டோம். கடைசியில் மனைவியை மாற்றுவதற்கு தகுதியற்ற கணவன்கள், மனைவியத்தில் மார்க்கத்தை சொல்வதற்கு வெட்கப்படுகிற கணவன்கள். ஏன் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம்? வசிக்கிற வீட்டிலிருந்து, ஓடுகிற வாகனத்திலிருந்து, கையில் வைத்திருக்கிற செல்போன் வரைக்கும் பொண்டாட்டி போட்ட பிச்சை, மாமனார் போட்ட பிச்சை. ஒரு செல்போன் வாங்க வசதி இல்லாமல் தான் எனக்கு ஏதாவது கொண்டு வந்து தா என்று சிரித்து கொண்டு இழுத்து கொண்டிருக்கிற மாப்பிள்ளைகளா நாம்? ஆண்மை எங்கே போனது? ஏன் இழக்கிறோம்? அவள் தந்த செல்போனை, மாமனார் தந்த செல்போனை கையிலும் காதிலும் வைத்துக்கொண்டு மகளிடத்தில், மணமகளிடத்தில் ஏதாவது சொன்னால் கேட்பாளா? அன்புக்குரிய உறவுகளே, இவை என்னுடைய
சொந்த கருத்துக்களாக சொல்லவில்லை, ஆதங்கங்களாக சொல்லுகிறோம். உறவுகளே, கொஞ்சம் மாறுங்கள். சுவனம் அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது உறவுகளை. இழந்து விடுவோம். கண்மூடுகிற வேளையில் துடி துடித்து போகிற உயிரின் வலியை உணர்கிற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக செய்த அத்தனை விஷயங்களும் கண்முன்னே வந்து நிற்கும் உறவுகளே. நரகமாய் வந்து நிற்கும், நரகத்தின் வேதனைகளாய் வந்து நிற்கும், கொடிய காட்சிகளாய் வந்து நிற்கும். இழந்து விடாதீர்கள் இந்த உலகத்தை, இழந்து விடாதீர்கள் இந்த உலகத்தை. அல்லாஹுக்காக வாழுகிற உலகம் அன்புக்குரியவர்களே. எத்தனையோ பேர் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் கூட வெள்ளிக்கிழமை நாளை ஒரு ஃபன் பண்ணுகிற நாளாக மாற்றுகிறோம். சந்தோஷமாக மனைவி பிள்ளைகளை வெளியிலே கூட்டி போக வேண்டும், தவறு கிடையாது. ஆனால் அந்த கலாச்சாரங்களும் அடையாளங்களும் மறைந்து போகிறதே உறவுகளே. என் மனைவி இறுக்கமான ஆடை அணிந்து அந்நிய ஆண்களை கவருகிற முறையில் அவருடைய கூந்தலும் அவருடைய கைகளும் கால்களும் வெளிப்படுகிற நிலையில் நான் என்னுடைய மனைவியை பீச்சுக்கு கூட்டி போகிறேனே, என்னுடைய உள்ளத்தில் அடுத்தவன் என் மனைவியை தப்பு தப்பாக யோசிப்பானே என்கிற ஒரு ஈமானிய ரோஷமாவது இல்லாத நிலையில் இருக்கிறேனே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் 6ஐயும் மதிக்க தெரியாது, 60ஐயும் மதிக்க தெரியாது, எல்லாம் கற்பழிப்புகளோடு போய்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் என் மனைவியை அடுத்தவன் எப்படியெல்லாம் ரசிப்பான், என் பிள்ளையை எப்படியெல்லாம் உணருவான் என்று தெரிந்திருந்தும், ஏனென்றால் நானும் மனிதன் தானே, நான் அடுத்தவர்களை அப்படித்தானே பார்க்கிறேன். அந்த உணர்வு வருகிற பொழுது ஈமான் இருந்தால் தடுத்துக் கொள்கிறேன். எல்லோரும் ஈமான்தாரிகள் இல்லையே. அப்படி என்றால் ரோஷம் எனக்குத்தானே வர வேண்டும். என் ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹுக்காக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை அற்பமானது, இந்த வாழ்க்கை குறைவானது. இது அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது மட்டும்தான் சந்தோஷம் வரும். சில நேரங்களில் அது சோதனையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். எல்லோரும் செய்கிறார்களே, நமக்கு மட்டும் ஏன் என்கிற சவாலாக இருக்கும். உறவுகளே, சுவனம் உங்களுக்கு தனித்துவமானது. நீங்கள் மட்டும்தான் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் மட்டும்தான் நரகத்திற்கு அனுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் மட்டும்தான் சுவர்க்கத்திற்கும் அனுப்பப்படுவீர்கள். உங்களுடைய முடிவு நாளை மஹ்ஷருடைய வழியில் கூட்டாக இருக்காது, தனியாக இருக்கும். இப்பொழுது யோசியுங்கள், நான் சுவனத்திற்கான வாழ்க்கை வாழுகிறேனா, நரகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஒரு தூய்மையான, ஒரு பரிசுத்தமான, அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.